20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு கதை சொல்லும்போது சொல்லணும்னு நான் துடிக்கும் போது அவங்க சொன்னது ஐயோ அவங்க சிக் ஃபிளிக் ஏதோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் படம்லாம் லேடிஸ்க்கு படம் எடுக்க வராது, வெரி குவிக்லி ஐ வாண்ட் டு ரிட்டையர் ஆல்சோ, போதும் அப்படின்ட்டு ஆயிடும். இன்னும் நிறைய படம் பண்ணுங்க, அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகுறீங்க. டயர்ட், எக்ஸாஸ்டட். GT Holidays presents Behind Woods Master Inspires with director Sudha Kongra, powered by Arabian Garden Seafood Restaurant. ஒரு அண்டர்டாகாக நான் என்ன பார்க்குறேன், பிகாஸ் என்னோட ஜேர்னி அப்படி இருந்திருக்கு. ஒரு பெருசாக ஒரு பின்னணி இல்லாமல், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல், யாருமே நம்மளுக்கு லைக் ஓகே அதான் நான் ஆக்சுவலி நான் சூரை போட்டு வந்து தெர் இஸ் அ பிட் ஆஃப் மீ, நான் இருக்கேன் என்னோடய படங்களில், இல்லைனா அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அவர் ஃப்ளைட்டில் இறங்கும் போது நடக்காதுன்னு லாஸ்ட் மினிட் வரை நடக்காதுன்னு நினைக்கும் போது ஒன்று நடந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும், பயங்கர சந்தோஷமாக இருக்குமா, நம்ம சிரிப்போமா, டான்ஸ் ஆடுவோமா, என்ன பண்ணுவோன்ட்டு யோசிக்கும்போது சுதா என்ன பண்ணுவான்னா தேம்பி அழுவா. ஏன்னா அது நடக்கலைன்னா என் வாழ்க்கை என்னன்னு நான் நினைப்பேன். ஐ டோல்ட் சூர்யா தட் அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் அண்ட் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் வெரிங் மை கிளாஸஸ். ஸோ ஹி செட் சி நான் சொல்லும்போதே வருது எனக்கு கண்ணில் தண்ணி. பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் எப்படி அவங்களுக்கு நல்லா ஜெல்லாச்சா? காம்படிட்டிவ்னஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் தான் நடித்தாங்க. அது மட்டும் நான் ஈவன் ஸ்ரீலீலா. பட் ரஜினி சார் ஐ வுட் லவ் டு மேக் ஒரு முதல் மரியாதை வித் ஹிம். ஓ செமையாக இருக்குங்க இந்த காம்பினேஷனு. GT Holidays வழங்கும் Behind Woods Master Inspires with director Sudha Kongra, powered by Arabian Garden Seafood Restaurant. இந்த ஒன் மேன் விஷன் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அது வந்து சுதாவுடைய ஹோல்டா? ஏன்னா இப்போ இறுதி சுற்றுங்கிறது ஃபைனலி வந்து ஒரு 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 இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் ஆக்குவேங்கிற ஒருத்தனுடைய ஒன் மேன். ₹1 டிக்கெட் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து இப்போ சொன்னாலும் சரி அப்போ சொன்னாலும் சரி அது வந்து நம்ப முடியாத நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேட்னஸ் தான் அது. அது வந்து சுதாவுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்க்கோ அல்லது ப்ரெசன்டேஷனுக்கோ சௌகரியமாக இருக்கா, இல்லை அது வழியாக த்ரெட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது சுதாவோட ஸ்டைலாக? ஸோ நீங்கள் கேட்ட இதே கேள்வியை நான் வந்து என் ரைட்டரை கேட்டேன். சூரை போட்டு ரைட்டர் ஷாலினின்னு சொல்லிட்டு, ஷி வாஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ நான் வந்து எல்லாம் எழுதி முடிச்சாச்சு, படம் எடுத்தாச்சு, எல்லாம் ஓவர். அப்புறம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆஸ் அ கட் ஃபர்ஸ்ட் எடிட் அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னது இது அப்படியே அண்டர்டாக் ஸ்டோரி மாதிரியே இருக்கே, அதே அந்த இறுதி சுற்றுல அந்த மாதிரியே இருக்குது, இதுவும் அந்த மாதிரி இருக்குது. தென் ஷி செட் மேபி தட் இஸ் யுவர் DNA. That's what I'm asking. That is what it is. So I am able to understand, identify. எனக்கு புரியுது ஒரு அண்டர்டாகோட வலி புரியுது எனக்கு. அவங்க ஜெயிக்கும் போது நான் ஜெயிச்ச மாதிரி இருக்குது. ஐ லவ் இட். ஆக்சுவலாக ஆடியன்ஸ்க்கு அதனால தான் பிடிக்குது மேபி. ஆக்சுவலாக இந்த மாதிரியான நம்ம மாதிரியான ஒரு கண்ட்ரியில் குறிப்பாக நம்ம ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்டாக் ஜெயிக்கிறத வந்து தான் ஜெயிக்கிறதா அவங்க நம்புகிறாங்க. தட்ஸ் நீங்கள் நம்ம பெருசாக ஃபுட்பாலில் இல்லாட்டியுமே திடீர்னு ஒரு அண்டர்டாக் டீம் ஜெயிச்சதுன்னா அதை மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராபபிளி எளியவர்கள் வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது இயல்பில் இங்கே எல்லாருக்கும் இருக்குது. அது நீங்கள் அது எனக்கு வந்து நான் ஒரு அண்டர்டாகாக நான் என்ன பார்க்குறேன், பிகாஸ் என்னோட ஜேர்னி அப்படி இருந்திருக்கு. ஒரு பெருசாக ஒரு பின்னணி இல்லாமல், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல், யாருமே நம்மளுக்கு லைக் ஓகே அதான் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு கதை சொல்லும்போது சொல்லணும்னு நான் துடிக்கும் போது அவங்க சொன்னது ஐயோ அவங்க சிக் ஃபிளிக் ஏதோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் படம்லாம் லேடிஸ்க்கு படம் எடுக்க வராது, ஐயோ அதெல்லாம் ஓடாது. அங்கேருந்து இன்னைக்கு 25 வருஷம் கழித்து நான் இங்கே நிற்கும்போது பெரிய ஹீரோஸ் பிக் ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ திங்க் அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடச்சி வந்து தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஐ ஃபீல் தட் பிகாஸ் என்ன சொல்கிறது உங்களுக்கு, ஐ டோன்ட் நோ ஹவு டு சே இட். ஆக்சுவலி நான் சூரை போட்டு வந்து தெர் இஸ் அ பிட் ஆஃப் மீ, நான் இருக்கேன் என்னோடய படங்களில், இல்லைனா அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நான் ஃபீல் பண்ணது தான் நான் அவங்கள வந்து ஃபீல் பண்ண சொல்லுவேன். எழுதுறதும் அப்படி தான் எழுதுவேன். சூரை போட்டு பண்ணும்போது நான் தான் இது முன்னாடியும் சொல்லியிருக்கேன், 9 நாள் வந்து 13 days ஷூட் பண்ணியிருந்தோம். வேரியஸ் திங்ஸ் ஷூட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய சூழ்நிலை அப்படி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணணும். அந்த கிளைமேக்ஸ் வந்து ஷூட் பண்ணுறது 9 நாளாக இருந்துச்சு. அப்புறம் திரும்ப அகேன் சூழ்நிலை சேஞ்சஸ். ஏன்னா வந்து ஒரு ஹவருக்கு 25,000 இருந்த இது ஃபீஸ் லொக்கேஷன் சார்ஜஸ் ஃபார் ஏர்போர்ட் பிகேம் 2.5 lakhs.
10 times per hour. Yes. April of 2019 when I'm shooting. What do you do? ஸோ 9 daysன்றது முடியாது. ஸோ யூ ஷூட் இட் இன் 6 days. 6 daysல வந்து எப்படி ஷூட் பண்ணுறது, எப்படி 5 days சாரி எப்படி அச்சீவ் பண்ணுறது கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ மை ஹீரோ கம்ஸ், சூர்யா கம்ஸ், அவருக்கு வந்து இது கிளைமேக்ஸ் பண்ணணும். ஹீஸ் சேயிங் எவ்வளோ இன்டென்ஸாக பண்ணணும், எப்படி பண்ணணும், வாட் இஸ் திஸ், யூ த்ரோன் மீ இன் டு திஸ் சடன்லி. பட் இட் வாஸ் மை நிலைமை வாஸ் சச். ஸோ ஐ செட், ஸோ ஐ வாஸ் லைக், அவர் வந்து ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் சீன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் சொன்னது, நான் ஃபீல் பண்ணது. ஸோ அவர்கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், அது வந்து கடைசியில் அவர் பண்ணணும். அவங்களெல்லாம் பார்க்கும்போது, அவர் ஃப்ளைட்டில் இறங்கும்போது நடக்காது லாஸ்ட் மினிட் வரை நடக்காதுன்னு நினைக்கும் போது ஒன்று நடந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும், பயங்கர சந்தோஷமாக இருக்குமா, நம்ம சிரிப்போமா, டான்ஸ் ஆடுவோமா, என்ன பண்ணுவோன்ட்டு யோசிக்கும்போது சுதா என்ன பண்ணுவான்னா தேம்பி அழுவா. ஏன்னா அது நடக்கலைன்னா என் வாழ்க்கை என்னன்னு நான் நினைப்பேன். ஸோ அதுதான் நடந்துச்சு. இறுதி சுற்று போதும் எனக்கு 1 year தூக்கம் கிடையாது. அதுக்கப்புறமா மை ஹஸ்பண்ட் வில் சே, எதுக்கு மிட் நைட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஐ பி ரியலி கிரைங். ஹி செட் வை, சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஐ செட் இல்லை, சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன சுதாவோட வாழ்க்கை. சேம் திங் ஐ டோல்ட் சூர்யா தட் வென் ஐ சி தட் லேடி அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் அண்ட் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் வெரிங் மை கிளாஸஸ். ஸோ ஹி செட், நான் சொல்லும் போதே வருது எனக்கு கண்ணில் தண்ணி. ஹி செட் ரிமூவ் யுவர் கிளாஸஸ். ஐ ரிமூவ்ட் இட், saw my eyes. He said ready, come. அப்படி வந்துட்டாங்க. இது கேட்கல ரொம்ப கூஸ் பம்ப்ஸ். நீங்க இப்போ உள்ள வந்த பிறகு நீங்க நினைச்சிருப்பீங்களா அதுக்குள்ள ரொம்ப எளிதா அவரை உள்ள வந்து செட்டில் ஆயிட்டாரா? வெரி ஓகே, வெரி. ஏன்னா he is supposed to be a simple person-ஆ இருக்கணும், பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கணும், அந்த குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு பையனாக இருக்கணும். அது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட்டாரு, ஈஸியாக வந்துட்டார். அந்த போராளி என்ற ஒரு விஷயம் அதெல்லாம் கூட ஐ திங்க் அவர் படிச்சுட்டு வராருல்ல ஸ்கிரிப்ட். அண்ட் வி டூ ரீடிங்ஸ். அந்த ரீடிங்ஸில் அந்த டெனார், அந்த டொனாலிட்டி, அந்த பிச் அதெல்லாம் பிடிச்சிருவோம். ஒரு கம்ஃபர்டபிள் பிச். நான் இட்ஸ் லைக் அன் இன்டராக்ஷன். அவரை ஃபஸ்ட்டு படிக்க சொல்லுவேன். ஸோ மேபி இது வேண்டாமோ அது வேண்டாமோ அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் ஈஸி. ஹி இஸ் சச் அன் ஈஸி ஆக்டர், வெரி ஈஸி. ரவி மோகன், அதர்வா முரளி. ஓகே, இது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில். எப்படி அவங்களுக்கு நல்லா ஜெல்லாச்சா? ஏன்னா 3 பேருமே இண்டிவிஜுவலி தனிப்பட்ட ஸ்டார்ஸ் கூட. ஸோ ஒன்னா சேர்ந்து நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து this is the first time they are doing. Yeah, and it was a very beautiful atmosphere. எனக்கு எங்கேயுமே வந்து காம்படிட்டிவ்னஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் நடித்தாங்க. அது மட்டும் நான் ஈவன் ஸ்ரீலீலா நான் சொல்கிறது ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி தான் நடித்தாங்க. பட் எங்கேயுமே எனக்கு வந்து ஒரு அந்த எனிமிட்டியோ ஒரு டாக்ஸிசிட்டியோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. we were like friends. நாங்கள்லாம் சேர்ந்து ஸ்ரீலங்கா போனோம், எங்கே கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எங்கே ஷூட் பண்ணாலும் we were all staying together. சேர்ந்து சாப்பிடுவோம். நிறைய ஐ திங்க் ஐ புட் மெனி பிக்சர்ஸ் போட்டிருப்பேன் நான் இன்ஸ்டால. ஆமா, இந்த சைடு ஃபுட் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சு போச்சோ? ஏன்னா தென்காசி, காரைக்குடி, சிவகங்கை அப்படிலாம். அதான் நான் வந்து சாப்பாடு பிராணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மதுரை சாப்பாடு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சாப்பாடுனா மதுரை தான். எங்கள் படத்துலேயே ஒரு டயலாக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அதர்வா நானும் சேர்ந்தோம்னா காலையில் வந்து என்ன சாப்பிட்றோன்னு சாப்பிட்டுட்டு அந்த மதியம் லஞ்சுக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். ஆர்கனைஸ் பண்ணி லஞ்சு சாப்பிடும்போது டின்னருக்கு என்ன அதுதான் பேசுவோம். ஸோ வி ஆல் லவ் ஃபுட். சிவா ஆல்சோ லவ்ஸ் ஃபுட். பட் ஹி ஹேட் டு இந்த படத்துக்காக இழைக்கணும். ஸோ பெருசாக அவரால் சாப்பிட முடியல, பாவம், கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். பட் ஸ்ரீலங்காவில் போனால் அங்கே என்ன நல்லாயிருக்கும், அங்கே இந்த ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும். மதுரை போனால் இங்கே ஒரு சின்ன மெஸ் இருந்துச்சு காரைக்குடியில், பிரியா மெஸ். அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். மதுரையெல்லாம் போய் இறங்கினோடனே ரூம் போகிறதுக்குனாலே ஹோட்டல் போயிடணும். ஆமாம்மா, நான்லாம் போகிற வேலை இப்போ இந்த தடவை போனப்போ போய் சந்திரன் மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு தான் ப்ரோக்ராமுக்கே போனேன். பரோட்டா கடை அந்த இதில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோட்டல்கள், அந்த ஊரோட ஹோட்டல்கள். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த படம் கொஞ்சம் ஃபுட்டும் சேர்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க எல்லாம். ஆக்சுவலி எனிமிட்டிக்கு தெர் இஸ் நோ பிளேஸ். பிகாஸ் அதுதான் அந்த பியூட்டி ஆஃப் அ பவுண்ட் ஸ்கிரிப்ட்னு நான் பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற சீன்ஸ் அப்படியே தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு நரேட். அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க இது எனக்கு சொல்லலை, அது எனக்கு சொல்லலை, அவர் ஜாஸ்தி எந்த கம்மி, அதெல்லாம் அதுக்கு சான்ஸே இல்லை இந்த படத்தில். எல்லாருக்கும் 3 பேருக்குமே ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் போச்சு. அவங்க சீன்ஸ் போச்சு 4 பேருக்குமே. இதுதான். ஸோ அது இப்போ இந்த மாதிரி மல்டி ஸ்டாரர் பண்ணுறப்போ எனக்கு ஒரு இது எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும்.
இந்த இந்த ப்ரெஷர் சின்னதாக உங்களுக்கு எதுவும் இருந்ததா, இல்லை படத்துக்கு யாருக்கு என்ன தேவையோ அவங்க அந்த கதாபாத்திரமாக இருக்கணும் அதில் ஹானஸ்டாக இருந்துட்டீங்களா? ஐ திங்க் ஐ வாஸ் வெரி ஆனஸ்டாக இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் படம் ஒர்க் ஆகாதுன்ற என்னோட ஸ்ட்ராங் ஃபீலிங். நான் இப்போ இந்த ஸ்டாருக்காக நான் ஒன்று பண்ணேன்னா இட் வில் நாட் ஒர்க். அதே போல் அவங்களுமே வந்து எனக்கு நிறைய வாட்டி நான் இது அன்னைக்கு கூட சொன்னேன். ரவி சார் என்ன சொன்னார்னா, இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கட்டு மாதிரி. நான் அவருக்கும் மேடிக்கும் எல்லாம் வந்து தீஸ் ஆம் லைக் மேடியெல்லாம் வந்து என்னோட கிரிட்டிக், மை ஹார்ஷஸ்ட் கிரிட்டிக். ஸோ அவருக்கு போட்டு காமிப்பேன், ஸ்கிரிப்ட் படிக்க கொடுப்பேன். ஸோ இது வந்து ஒரு 2 hours 58 minutes இருந்துச்சு படம். அப்போது மேடி வந்திருந்தாப்புல சென்னைக்கு. ஸோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரவியும் வந்தார் பார்க்குறதுக்கு. பார்க்கும்போது ரவி வந்து படம் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு இது சொன்னார், மேம் எனக்கு ஒன்று தோணுச்சு மேம், என்னவா இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து ஹீரோ மேம். ஸோ அந்த ஹீரோவுக்கு இப்படி இருக்கக்கூடாது, அது டவுன் பண்ணுது, நீங்கள் இப்படி பண்ணலாமா, அது எடிட்லேயே முடியுமா அப்படின்னு கேட்டார். அது யாருக்காக? செழியனோட கேரக்டர், சிவகார்த்திகேயனோட கேரக்டருக்காக. அதே மாதிரி சிவாவுக்கு ஒரு டயலாக் ஒன்று தோணுச்சு, மேம் இது செழியனுக்கு இது சின்னதுரைக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டார். சின்னதுரைன்றது வந்து அதர்வா. பட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து தியாகம் பண்ணிட்டு அவர் நல்லா இருக்கட்டும், இவர் நல்லாவே அவங்க வேலைக்கு அந்த போட்டி இல்லைன்னா எப்படி ப்ராடக்ட் நல்லா பியூட்டிஃபுல். see actually acting is reacting இல்லையா? இந்த சைடுல இருந்து நீங்க ஆர்டிஃபிஷியலா ஏதோ ஒரு நடிப்பு தெரியாத ஒரு ஆக்டர் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து இவங்களை எஃபெக்ட் பண்ணும். அது இல்லை, brilliantly they were playing off each other. அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. சுதாவின் படங்களை தொடர்ந்து பார்க்கிறவர்களுக்கு வந்து அந்த படத்தினுடைய ஹீரோயின் அல்லது விமன் லீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதில் 3 பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஸோ ஸ்ரீலீலா அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது படத்தில்? வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க போஸ்டர்ல பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. ஆமாம், அதே இம்பார்ட்டன்ஸ் தான் படத்துலையும். ஷீஸ் பிளேயிங் a very very important, very bright character and very important character. அவ இல்லைன்னா படம் இல்லை, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ 4 பேர் ஈக்குவலாக இருக்கக்கூடிய. எஸ் ஈக்குவலாக இருப்பாங்கன்னா அவங்க போர்ஷனில் அவங்களுக்கு எவ்வளோ வரணுமோ ஸ்க்ரீன் டைமில், ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அப்படி இருக்கும். அதுதான் அந்த கதாபாத்திரத்துக்கான நியாயங்களோட அவங்க இருப்பாங்க. ஒரு படைப்பு முழுசாக பார்க்குறப்ப நான் எப்படி அந்த சங்காக பார்ப்பேன். நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறாங்கிறது எனக்கு ஒரு சங்கு, வானம் என்ன உங்கள் அப்பும்ட்டு சொத்தாங்கிறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு வேற ஒரு சங்கு. பொம்மிக்கும் மாறாக்கும் நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அதை அப்படியே எலாபரேட் பண்ணால் அது ஒன்று பார்க்குறப்ப அந்த சுதா வந்து ஸோ லவ்லி. அப்படி ஒரு முழு படம் வருமா சுதாட்டேருந்து அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியே. முழுக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை மையப்படுத்தி. ஏன்னா பிரேமம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லிங்க, அல்ஃபன்ஸ் புத்திரன் ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர்னு சொல்லிங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் வரப்போ அதில் வந்து ஒரு அண்டர்டாக் சுதாவை பார்க்க முடியுது. ஒரு லவ்லியாக விமன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, பெண்ணுடைய பார்வையிலேருந்து ஒரு காதல் கதை அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற கதை, அது மாதிரி ஒரு படம் இருக்கு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போனது சிவா கிட்ட. அதே போல எனக்கு வந்து என்னோட ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் அஞ்சலி மேனன். அவங்க ஒரு கதை எழுதிட்டு இருக்காங்க, ஒரு லவ் ஸ்டோரி. அண்ட் அது ஒரு ஸ்டேஜில் இருக்குது. அப்புறமா திரும்பி தூக்கி போட்டாங்க அந்த டிராஃப்டை, திரும்பி எழுதுறாங்க, திரும்பி தூக்கி போட்டாங்க. ஸோ ஷீ இஸ் ரைட்டிங் சம்திங் ஃபார் மீ. தட் வில் பி அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி. அது இல்லாமல் தெலுங்கில் ஒரு நாவல் ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஒருத்தர் என்கிட்ட கொண்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நாவலாக இருந்துச்சு. தட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி. ஸோ எனக்கு லவ் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும். முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கணுன்றது தான் எனக்கு ஆசை. இப்போது பெரிய ஹீரோ வச்சுட்டு எனக்கு பண்ண வேண்டிய அவர்னா நான் மிகப்பெரிய ஃபேனுன்னு வச்சுக்கோங்களேன். அவரை வச்சு லவ் ஸ்டோரி பண்ணணும் தான் என் ஆசை. ஸோ அந்த மாதிரி யாருன்னு சொல்லலாம் தான் நினைக்கிறேன். ரஜினி சார். ஓ, செமையா இருக்கு இந்த காம்பினேஷன். ஐ வுட் லவ் டு மேக் ஒரு முதல் மரியாதை வித் ஹிம். ஸோ அது என்னோட நீண்ட கால ஆசை. நடந்தா ஓகே, இட்ஸ் ரியலி நைஸ். ஃபுல் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி will be against the backdrop. அது அந்த கதை என்கிட்ட இருக்குது இப்போது ஆல்ரெடி. ஸோ அது எழுதணும், ஃபுல்லாக ஃப்ளெஷ் அவுட் பண்ணணும். தென் I want to do love stories. I want to do all kinds of stories. I'm greedy. So and very quickly I want to retire also. போதும் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. இன்னும் நிறைய படம் பண்ணுங்க, அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகுறீங்க. இப்போ தான் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. Tired. Exhausted. நீங்கள் வந்து நிறைய ரைட்டர்ஸை யூஸ் பண்ணுறீங்க. எனக்கு வந்து
குறிப்பாக இந்த 2 படங்களில். ஆக்சுவலாக துரோகிலையுமே டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ராதாகிருஷ்ணன் எழுதுனது. ராதாகிருஷ்ணன் எழுதுனது. இதில் வந்து உரியடி விஜய் எழுதினார். ஆமா. அப்புறம் அது மாதிரி ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க. யங் டைனமிக் அந்த மாதிரியான வசனங்கள் வந்து ஒரு படத்தில் வந்து இந்த இமோஷனை கடத்துறதுக்கான ஃபாஸ்டஸ்ட் ரூட்னு நினைக்கிறீங்களா? ஃபாஸ்டஸ்ட் வே. ஏன்னா ஒரு ரைட்டிங்குடைய நேரேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் சுஜாதா சாரோட நேரேஷன் பற்றி பேசுகிறப்ப, டெலிஃபோன் மணி அடித்தது, சுப்பிரமணி இங்கேருந்து எழுந்து சென்று ரிசீவர் எடுத்து காதில் வைத்தான், அதை அவர் உடைச்சார். இந்த பக்கத்துலேருந்து சுப்பிரமணி ட்ரிங் ட்ரிங், அவன் ஃபோனை எடுத்தான், முடிச்சிட்டார். ஸோ இந்த ஃபாஸ்ட்டாக எனக்கு என்ன எடிட்டில் ஒரு ஃபாஸ்ட் கட் இருக்க மாதிரி, ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஃபாஸ்ட் கட் இருக்க மாதிரி வசனம் நாம் ஜெயிச்சிட்டோம் மாறாங்கிறத வந்து நான் வந்து இப்போ கொண்டு நான் ChatGPT கொடுத்தேன்னா எனக்கு அது 25 பக்கம் கொடுக்கும். நான் உட்காந்து எழுதுனா ஒரு 50 பக்கம் எழுதுவேன் அதை இல்லையா? அதுதான் கேட்குறேன். உங்களுக்கு வசனம் மேலே அந்த ஒரு ஈர்ப்பு உண்டா? ஏன்னா பெரும்பாலும் மற்றவங்கள தான் வச்சு எழுதுறீங்க. 100% உண்டு. ஏன்னா வந்து நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க என் கதாபாத்திரங்கள். எனக்கு அந்த ஸ்லோவாக அந்த மாதிரி இல்லை, லைக் டக்கு டக்குன்னு அது ஒரு டயலாக் தோணும். இது இந்த சுச்சுவேஷனில் நான் இருந்தால் நான் என்ன பேசுவேன்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் ஃப்ளூயிடாக இருக்க பார்த்தீங்கன்னா கஷ்டம். பிகாஸ் எனக்கு வந்து அப்போ ஐ ஹேவ் டு மேக் மை ப்ரொடக்ஷன் ஸ்கெடியூல் 45 lakhs on my head per day. அப்போது எப்படிங்க? ஸோ அதனால அங்கே எந்த டிஸ்கஷனும் இருக்காது. எல்லா டிஸ்கஷனும் முன்னாடி இருக்கும். மேம் இது நான் கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு சொல்கிறதுக்குன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, அந்த மாதிரி மாற்றுவோம். ஸ்பாட்லேயும் ஒரு சில போது வந்து காலையிலேயே ஷூட்டிங்க்கு முன்னாடியே வந்து மாற்றுவாங்க. என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து பேட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது அவர் சொல்லி அனுப்புவார், சிவாவாக இருக்கட்டும், ஈவன் அதர்வா ஒரு லீலா ஒரு இப்படி சொல்லலாமா இதுன்னு. 100% தட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் அப்படி. பட் ஐ லவ் டயலாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போவோம். ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து 10 வரிகளில் சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு வரியில் சொல்ல முடிஞ்சால் மகேந்திரன் சார் மாதிரி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு மானசீக குருன்னு வச்சுக்கலாம். ஐ லவ் மகேந்திரன் சாரோட படங்கள். ஏன்னா டைலாக்ஸ் ரொம்ப தேடி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எப்போதும் உண்டு. அந்த டைலாக் ரைட்டர்ஸும் உங்களுக்கு ரொம்ப தேடி கரெக்டாக கொண்டாந்து அங்கே உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக இப்போது சும்மா கவனித்த வரைக்கும் சொல்கிறேன், சரியானு தெரியல. இந்த 2 படத்தை மட்டும் கணக்கில் எடுத்துட்டோம்னா, இறுதி சுற்று மற்ற படங்களையும் கூட அப்படி தான் இருக்குது. அப்புறம் நம்ம சூரரை போட்டு அந்த ஆண் கொஞ்சம் கோபக்காரனாகவும் ஓகே கொஞ்சம் டென்ஸ்டாகவும் இருக்கிற ஒரு கேரக்டர். விமன் ரொம்ப ஈஸி கோயிங்காகவும் லைஃப் ஏன்டா அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்காங்க. இந்த 2 படங்களை கணக்கில் எடுக்கிறப்ப இறுதி சுற்று சூரரை போட்டு இறுதி சுற்று சூரரை போட்டு அந்த பொண்ணு கோச்சு உனக்கு என்ன வேணும், இவ்வளோதானே, எதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. உனக்கு என்ன, பொம்மியோட கேரக்டர் தான், இதுக்கு என்ன, ஏன்டா எவன்டே காசு கேட்குற பொண்டாட்டிகிட்ட கேட்க மாட்டியா? ஆனால் லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக ஈஸியாக பார்ப்பான் அந்த பொண்ணு. இவன் வெற்றி வேட்கை அப்படின்னு போயிட்டு இருக்கப்ப அதை அடையலாம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, நீ ஒன்ட்டு அந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்கிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஒரு வைப் அப்படின்னு கூட அதை வச்சுக்கலாம். இந்த கிளாசிஃபிகேஷன் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கரெக்ட் தானா? ஆணையம் பண்ணி இப்படி பிரிக்கிறீங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் ஒரு ஆணை பார்க்குற பார்வையில் வந்து இந்த 2 கதாபாத்திரம் அப்படி தான் இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா வந்து 2 பேருமே நீங்கள் தேர் ரெபல்ஸ், தேர் ஃபைட்டிங் த சிஸ்டம் இல்லையா, அண்டர்டாக்ஸ் அப்படி தானே. அவரை வந்து அந்த பாக்ஸிங் கோச்சாக இருக்கும்போது அது ஆக்சுவலி ஒரு ட்ரூ பாக்ஸிங் கோச்சோட அவரோட லைஃப் ஸ்டோரி தான். அவர் என் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த 250 பாக்ஸஸும் என் பேர் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ கான்ட் சே இந்த பாக்ஸரோட கதைன்ட்டு கிடையாது. அந்த கோச் வந்து சொன்னது வந்து என்னென்னா வந்து அவரை டிமோட் பண்ணுவாங்க. அவரை வந்து அவர் பேரே தெரியாத இடங்களுக்கு தான் அவரை அனுப்புவாங்க அந்த மாதிரி. ஸோ அது வந்து அவர் ஃபைட் பண்ணி அந்த சிஸ்டமை ஃபைட் பண்ணி ஹி வாஸ் கிரியேட்டிங் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஸ். ஸோ அது ஹி வாஸ் ஃபைட்டிங் த சிஸ்டம். ஸோ கோவம்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களை வந்து அப்படியே நசுக்கி உங்களை பேச விடாமல் பண்ணும்போது ஒரு நாள் ப்ரெஷர் குக்கர். ஓகே, அது சப்ரஷன்லேருந்து அது வந்து ஒரு அண்டர்டாக் எமோஷன். அப்சல்யூட்லி அதே தான் மாறாவுக்கும். நீங்கள் பாருங்கள், அது ஒரு பெரிய காங்க்ளாமரேட், ஒரு பெரிய கார்ப்பரேட் பர்சன் வித் சோ மச் ஆஃப் சப்போர்ட், சோ மச் ஆஃப் வெல்த் எல்லாமே இருக்குது. இவர் என்ன ஒரு ஹெட் மாஸ்டரோட ஒரு பையன், குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு தமிழ் மீடியமில் படித்து எப்படியோ வந்து ஒரு ஆர்மியில் போய் ஆர்மியிலேருந்து வெளியே வரும்போது 5000 ரூபா தான் அவர் பாக்கெட்டில் இருக்குது. அதை வச்சுட்டு அவர் கனவு காண்றாரு. ஸோ என்னவா இருக்கும், கோவம் வரும்ல, திரும்ப நசுக்கணும். என்ன சென்சர் போர்டில் கேட்டாங்க,
இவர் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், அவர் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, கொளுத்துறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, அதுக்கப்புறமாவும் அவர் கோவம் வரலன்னா எப்படி மேடம் அது அப்படின்ட்டு ஒரு லேடி தான் கேட்டாங்க சென்சர் போர்டில். ஸோ இட் இஸ் பட் நேச்சுரல் இல்லை. சப்ரெஷனை வந்து நீங்கள் வந்து யூ வில் பி அன் ஆங்க்ரி பர்சன். இஸ் ஃபைட்டிங் ஃபார் ரைட்ஸ்ன்ற போது யூ வில் பி ஆங்க்ரி ஒன்லி. தட் இஸ் வை. வேறல ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை பெண் எதிர்கொள்ளுகிற போது அது ரொம்ப கேஷுவலாக எதிர்கொள்ளுவா அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்குது. அதில் கேஷுவலாகவே இல்லை ஆக்சுவலி. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது பாருங்க. அவர் சொல்வார், அந்த மாரா கேரக்டர் சொல்வார், இது என்ன நீ கப் கேக் பண்ணுற மாதிரி ஈஸின்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது சொல்லும், நீ முதல்ல போய் சம்பாரிச்சு பேசியா அப்படின்னு. ஓகே, அவள் சிம்பிளாலாம் சொல்ல, டக்கு டக்குன்னு சொல்கிறான். அந்த நாக்கில் வந்து ஷார்ப்னஸ் இருக்குது. That's all. She's not taking it simply at all. She'll say whatever she has to say. She'll say, உனக்கு என்ன இது பாரு, உனக்கு 20,000 இல்லை 50,000 தரேன், உனக்கு ஏன் உன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறதுக்கு அவ்வளோ நோவுது, அந்த மாதிரி தான். இட்ஸ் ஜஸ்ட் கேஷுவலாகவே எடுத்துக்கல. ஷி இஸ் வெரி சீரியஸ். பட் அவளோட தோரணை பேச பளிச்சுன்னு இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே. ஏன்னா மென் வந்து கொஞ்சம் டெலிகேட்டாக, நீங்கள் சொன்னீங்களே நான் அடிமைப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது நான் டெலிகேட்டாக சொல்ல வந்தேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் நல்லவங்க, எங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்படி பேசிடுவோம்னு நினைக்கிறேன். அதுதான். ஆக்சுவலாக எனக்கு முதல்ல பேசும்போது உங்கள் கணவரை பற்றி சொன்னீங்க. நாட் மச் ஆஃப் அ பர்சனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ. சும்மா சொல்லலான்னா நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படைப்பாளியை கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் கூட இருப்பாங்க, இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஹவு சப்போர்ட்டிவ் ஹி இஸ்? இது வெரி சப்போர்ட்டிவ். சினிமானா என்னன்னு தெரியாது அவருக்கு. சினிமாவில் என்னென்னா கிளாப்னா என்ன எதுவுமே தெரியாது. ஸோ என்னை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமா தான் பண்ணணுன்ட்டு எங்கள் ஃபேமிலியில் அலோவ் பண்ணலை. அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 20 வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ ஆன பிறகு தான் நான் வந்து ஐ வெண்ட் அண்ட் டிட் மாஸ்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன், வெண்ட் டு ஃபில்ம் இன்ஸ்டிடியூட். எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் கேட்பேன் எனக்கு இது பண்ணணும்னு. அவர் என்ன சொல்வார்னா, அப்போ வந்து இந்த MCA இந்த கம்ப்யூட்டர்ஸ் தான் ரெய்னிங் வேர்ல்டு 2000s. ஸோ இல்சே அது பண்ணேன்னு. அது எனக்கு பிடிக்காது, அதை பார்த்தாலும் எனக்கு தலைவலிக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. So I went and I studied film and I wanted to do this. I joined with Revati, then Mani sir, abdi. So during that entire time, he was very supportive na. ஏன் இவ்வளோ லேட்டாக போகிறேன், ஏன் இந்த டைமுக்கு வர்றேன், ஏன் இங்கே வந்து வீட்டில் இல்லை, அதெல்லாம் வந்து he was very understanding. நம்ம வந்து unfortunately or fortunately, I would say ஒரு ஃபேமிலின்ற ஒரு யூனிட்குள்ளே நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறமா you have to work with the responsibilities that come with the family. So I'm not going to say நான் இப்படி தான் இருப்பேன், நான் அதை பார்த்துக்க மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இல்லை. ஸோ I think from my side I fulfilled what I was doing. From his side he was saying what you want to do is what you should do. பேசிக்கலி அவருக்கு சினிமா பற்றி தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது எவ்வளோ பிடிக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். I think so. எனக்கு அவர் சினிமா பிடிக்குமா அவருக்குன்னு தெரியல, உங்களை பிடிக்குங்கிறது தெரியுது. இல்லை, சினிமாவும் வந்து அவர் ஆக்சுவலி ஒரு பெரிய காமெடி என்னன்னா வந்து அவர் சினிமா பார்த்தா தான் அவருக்கு அழுகியே வரும். ஸோ இறுதி சுற்று வந்து நான் வந்து ஹிந்தியில் அங்கே RR பண்ணிட்டு இருந்தேன் பாம்பேல. அப்போ வந்து இவருக்கு வந்து எனக்கு இந்த பழக்கம் வந்து ஃபோக்கஸ் குரூப்ஸ் இருக்கும் எங்களுக்கு, நிறைய பேருக்கு போட்டு காமிப்பேன் படத்தை. ஸோ இவரை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊர்லேருந்து வந்தார், பார்த்துட்டு இருந்தார். ஸோ எங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவர் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பாருங்கள். எங்கள் பாப்பாவும் அவரோட பார்த்துட்டு இருந்தா, வாட் இஸ் டேடி சேயிங், அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பாருங்கன்னு. ஸோ எனக்கு உடனே பாம்பே கால் வந்துச்சு, அம்மா டேடி கிரைட் அப்படின்னு. சரி ஓகே விக்ட்ரி அப்படின்னு. ஸோ அவர் அழுதா எனக்கு படத்தில் ஐ நோ தெர் இஸ் சம்திங் தேர். ஸோ அவர் தான் பேரோமீட்டர் எங்களுக்கு. எத்தனை பசங்க உங்களுக்கு? 2. என்ன பண்றாங்க? Actually one girl is CA, one girl is an economist. But ரெண்டு பேருமே சினிமால இருக்காங்க. இந்த சென்ஸ் லைக் மணி சார் கிட்ட வந்து தக் லைஃப் பண்ணது ஒரு பாப்பா, இன்னொரு பாப்பா வந்து she did பொன்னியின் செல்வன் 1 and 2. இந்த படத்துல அவ தான் EP. அப்படியா? இதோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் in பராசக்தி. பட் ஆனா ப்ரொஃபஷனலி ரெண்டு பேரும் என்னென்ன பண்றாங்க? They studied. One did economics, the other did as a CA medalist she is. So மணி சார் உங்களை மாதிரி அவங்கள அசிஸ்டண்டா பாருங்களேன். அது அப்போ மணி சார் எவ்வளவு கிரேட் பாருங்க. 2 generations working under him as assistants or anything. It's Mani sir, I think it's a fantastic thing. 40 years 45 years கழிச்சு மணி சார் is so relevant என்றபோது. பராசக்தி இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக கிரேடிங்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எப்போ பார்த்தீங்க ஃபுல்லாக?
அது வந்து ஃபுல்லாக ரெடி ஆகி ஐ திங்க் டே பிஃபோர் எஸ்டர்டே தான் பார்த்தோம். ஓகே, டே பிஃபோர் எஸ்டர்டே பார்த்தப்போ அந்த படத்தோட டைரக்டராக இல்லாமல் சுதாங்கிற ஒரு அண்டர்டாக், சுதாங்கிற ஒரு ஃபேமிலி உமன், சுதாங்கிற ஒரு கிரியேட்டர், 2 குழந்தைங்களுடைய அம்மா, இந்த படத்தை இந்த ரீசனுக்காக பார்க்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அகெயின் ஐ வில் சே இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரின்னு தான் நான் சொல்லுவேன். இட் இன்ஸ்பயர்ஸ் யூ. அது நீங்கள் உட்கார்ந்த இடத்துல ஒரு பொட்டேட்டோ மாதிரி உட்காந்து அப்படியே எதுவுமே நடக்காமல், எதுவுமே எதை பற்றியும் கவலைப்படாமல் யூ cannot be. நீங்கள் நினச்சா இது பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலான்ற ஒரு விஷயந்தான் இதில் வந்து இந்த மெயின் கேரக்டர் பண்ணுற ஒரு விஷயம். சூரிய போட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் அச்சீவ் பண்ணாங்களோ இறுதி சுற்றில், அதுவும் இதுவும் அதே தான். ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் நீங்கள் வந்து ஃபேமிலிஸாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஒரு இன்ஸ்பிரேஷனல் யூத்தோட கதை. ஸோ சுதாவுடைய படங்கள் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்குங்கிற மாதிரி, சுதாவுக்கு பிடித்த ஒரு டாப் 5 ஃபிலிம்ஸ் அப்படின்னா எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம், ப்ரிஃபரபிளி தமிழ். ஃபஸ்ட்டு எனக்கு உலகத்திலேயே ரொம்ப 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 பிடிச்ச படம் எதுனா காட்ஃபாதர். அதுக்கப்புறமா தமிழ் படங்களில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து முள்ளு மலரும், மகேந்திரன், மௌனராகம், மணிரத்னம், முதல் மரியாதை. ஸோ அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேறு வச்சுருக்கேங்கிறீங்க. ஓகே, பாரதி ராஜா, மகாநதி ரொம்ப பிடிக்கும். மகாநதி. அப்புறம் எனக்கு நிறைய படங்களுங்க, எனக்கு நிறைய 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 டைரக்டர்ஸோட படங்கள் நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் தீஸ் ஆர் மை டாப் ஃபேவரட்ஸ் ஆக்சுவலி. காட்ஃபாதர் அண்ட் 4 ஆஃப் தீஸ். ஓகே, ஃபுட் ரொம்ப வேறு ஃபுட்டி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் தேடி தேடி சாப்பிடுவீங்க? அந்தந்த லோக்கல் ஃபுட்டு வந்து தேடி போகிறது உண்டு. அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ரைஸில் வந்து பிக்கிள் போட்டு நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு. பிக்கிள் நெய்யா? அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கா? ஆமாம், ஆந்திரா காம்பினேஷன். ஆமாம், ஐ லவ் இட். அது போட்டுட்டு இல்லை ஒரு ஆம்லெட் போட்டுட்டு சிம்பிள் ஃபுட். வீட்டுக்கு போயிட்டு லைக் எந்த பார்ட்டிக்கு எதுக்கு போனாலும், டின்னருக்கு போனாலும் வீட்டுக்கு வந்து இது சாப்பிட்றதுல ஒரு நிம்மதி அது இருக்குது. அப்புறம் மேகி நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும், பீட்சா ரொம்ப பிடிக்கும், எல்லாம் சாப்பிட்றது தான். அப்படிங்கிற மாதிரி பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரியாணி பிடிக்கலன்னா சென்னையில் வாழ முடியாதுங்கிற மாதிரி. எங்கேயும் வாழ முடியாது. எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷல்னாலே பிரியாணி தான். அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தீங்க ஜிவி பிரகாஷ் பற்றி, அந்த ஃப்ளோவில் சொல்லிகிட்டே இருந்தீங்க அவரை பற்றி. அவருக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படி? இப்போது அவனுக்கு ஒன்றுனா ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபியூ பீப்புள் அவன் நம்பி பேசி ட்ரஸ்ட் பண்ணி வந்து இது என் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்டு நான் அவனுக்கு. அதே போல் அவனுக்கு நான் வாட் எவர் இட் மேபி ஃபஸ்ட்டு ஜிவிக்கு தான் போகும் ஃபோன். ஜிவி இப்படி நடக்குதுன்னு. எனக்கு பல விஷயங்கள் நடந்து அவனுக்கு இருக்கிற பவரில், அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு கான்டாக்ட்ஸில், நெட்ஒர்க்ஸில் ஹீ ட்ரை டு சால்வ் இட் ஃபார் மீ. ஹீஸ் டன் இட். நிறைய வாட்டி பண்ணியிருக்கா. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலைன்னாலும் சரி, நோ ப்ராப்ளம். அவர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு அஸ். அதுதான் நாங்கள் சொல்லுவோம். லைக் இஃப் யூ கேன் டூ ஒன்லி யூ டூ, இல்லைனா வேண்டாம் அந்த மாதிரி. பிகாஸ் எங்கள் நட்பு இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆர் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப். எனக்கு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வந்து, நீங்கள் இப்போது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். நான் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என் ஸ்கிரிப்ட் படிப்பான், வேறு யாரும் படிக்க மாட்டான். ஹீ டசன்ட் லைக் டு ரீட் ஸ்கிரிப்ட்ஸ். அவர் நரேஷன் தான் கேட்பார். ஸோ ஸ்கிரிப்ட் படிப்பான். ஸ்கிரிப்ட் படித்து ஹீ ஸ்டார்ட் சேயிங், இங்கே இது வரணும், ஹீ ஸ்டார்ட் சேயிங். தென் எனக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு தாட்டை சொன்னால், லாஸ்ட் சூரிய போற்றும் சரி, பராசக்தியும் சரி, நாங்கள் வந்து பண்ணது ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஒரு டியூன் ஆப்ஷன் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு டியூன் ஆப்ஷன் பண்ணதுக்கப்புறமா ஏதோ அரட்டடிச்சிட்டு இருப்போம். அப்போது ஜிவி சொல்லுவாங்க, கம் வில் டூ அகேன். ஐ செட் ஃபார் வாட் அப்படின்னு கேட்பேன். இல்லை, ஒன் மோர் ஆப்ஷன் வேணாம், இதான் நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ அவர் அந்த புரிதல் எங்கள் 2 பேருக்கு அந்த சிங்க் எனக்கு பயங்கரமாக இருக்கும். 2வது என்னென்னா, எனி டைம் ஐ கேன் ரீச் ஹிம். இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ பீப்புள். ஜிவிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா, என் ஃபோன் எடுக்கலைன்னா 1/2 மணி நேரம் கழிச்சோ 1 மணி நேரம் கழிச்சோ எனக்கு கால் வரும். எனக்கு ஐ வாண்ட் தட் கம்ஃபர்ட். அது வந்து மியூசிக் டைரக்டரோட எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஐ ஹேவ் ஒன்லி வித் ஜிவி. ஸோ இட்ஸ் லைக் வீட்லேயே ஒரு பிரதர் இருந்தால், தம்பி எந்திரி மியூசிக் பண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி, அந்த மாதிரி தான். ஸோ ஐ லவ் தட் ஈக்குவேஷன். அந்த கம்ஃபர்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நம்ம தான் இந்த டைமிங்கில் இது கொடுங்க அது கொடுங்க இந்த அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம டெட்லைன்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஜிவி எப்படின்னா, நவம்பர் ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணுறேன், ஸோ பிஜிஎம் வந்து நம்ம அக்டோபர்லேயே முடிச்சிடலாம், நீ அதை முடிக்கணும்ல, இந்த பாட்டு வரணும்ல, இது செய்யணும்ல, அது செய்யணும்ல,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சொல்லுவார். Behind Notes Master Inspirers with director Sudha Kongra. Title sponsor GT Holidays, India's #1 travel brand. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். GT Holidays presents Behind Notes Master Inspirers with director Sudha Kongra. Powered by Arabian Garden Seafood Restaurant.